ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்க பாருங்கள், சுகாதாரத்துறை. அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 270க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம இன்னொரு சேனலில் வச்சுருக்கோம், டிஎன் டுடே ஜாப். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/2/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உணவியல் நிபுணர் கேட்டிருக்காங்க. டயட்டீஷியன் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா மருத்துவமனை பெயர், எந்த மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு இருக்க போது, எந்த திட்டத்தில் உங்களுக்கான ஜாப் இருக்க போது அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டயட்டீஷியனுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி டிகிரியில் நீங்கள் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் டயட்டிக்ஸ் அல்லது ஃபுட் மற்றும் நியூட்ரிஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது ஃபுட் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 15 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா மேனிஃபோல்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் அனஸ்தீசியா டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டென்டல் ஹைஜினிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 12th பார்த்தா பாஸ் பண்ணிக்கணும். 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு 2 இயருக்கான டென்டல் ஹைஜினிஸ்ட் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இசிஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. 2 இயருக்கான அந்த இசிஜிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது எலக்ட்ரோ கார்டியோகிராம் அல்லது ட்ரெட்மில் டெக்னீஷியன் அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி. நெக்ஸ்ட் தேட்டர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணிவிட்டு 1 இயருக்கான தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் சேலரி கொடுக்குறாங்க. டிரைவர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணிவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக லிஃப்ட் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. நீங்கள் 2 இயர்ஸ் ஐடி முடிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிஷியனில் ஐடி முடிச்சுட்டு நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏசி மெக்கானிக் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. நீங்கள் ஐடியில் ஏசி மெக்கானிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு சைட்டோடெக் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் சைட்டோட பாத்தாலஜி அது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. டெக் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு நீங்கள் பார்த்தா என்னமான கோர்ஸ் முடிச்சிருக்குன்னா டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஆக்குபேஷன் தெரப்பி கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு பேச்சுலர் டிகிரியில் ஆக்குபேஷன் தெரப்பி 3 இயருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார்மசி கேட்டிருக்காங்க. 6 வேக்கன்சி. டிப்ளமோ ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஃபார்மசி டிஃபார்ம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. எனி டிகிரியில் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக பாய்லர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. இதுக்கு டிகிரி அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது கெமிக்கல் அல்லது பவர் பிளான் அல்லது ப்ரொடக்ஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹவுஸ் கீப்பர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஹவுஸ் கீப்பருக்கு எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஐடி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரியில் இசிஇ ஐடி சிஎஸ் பிஎஸ்சி சிஎஸ் பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளட் பேங்க் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. மாஸ்டர் டிகிரியில் மெடிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனஸ்தீசியா டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணிவிட்டு அந்த அனஸ்தீசியானுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், டெக்னீஷியன், அவங்க அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 8 வேக்கன்சி. டிப்ளமோவில் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசியோதெரப்பி கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியன் ஒயர்மேனுக்கான நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 12,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நர்சிங் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் மற்றும் மேல் 27 வேக்கன்சி. நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க.
இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த MPHWக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சமையலர் கேட்டிருக்காங்க 5 வேக்கன்சி, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. பார்பர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. சலவையாளர் கேட்டிருக்காங்க 4 வேக்கன்சி, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, மொத்தமாக 28 பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அட்டவணை 2 வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, எனி டிகிரி வித்து NCC B லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் கீப்பிங் வந்து எனி டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங்கு 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 10,250 ரூபா சேலரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க 45 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 10 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. சானிட்டரி ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 5 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. இதில் மொத்தமாக 163 வேக்கன்சி. இது வந்து பார்த்தா எல்லாருக்குமே இந்த 8th பாஸ் பண்ணவங்க, அதுக்கு கீழே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது, அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 270க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேலே அதாவது 2வது டேபிள் இருக்க பாருங்கள், அது வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டோ 10th 12th மார்க் ஷீட்டோ அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ முடிச்சா அதுக்கான மார்க் ஷீட், டிகிரி முடிச்சிங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ரெசிடென்சிக்கான ப்ரூஃப்க்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க NOC வாங்குற மாரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட். ஓகே, இந்த ஜாப் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ விண்ணப்பங்களை டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் இருக்க பாருங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுகாதார நேரட்டாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வெப்சைட்லையும் இருக்குதுன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டது, அதாவது நீங்கள் அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதி வந்து 22/2/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களை ஃபோட்டோ ஒட்டிட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் ஜாப் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு 3 ஜாப் 3 இடங்களில் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா அந்த மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல், அது ஒரு ஹாஸ்பிட்டலு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கேன்சர் டிசீஸ், அது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. மொத்தம் 3 ஹாஸ்பிட்டல். நீங்கள் அப்ளை பண்ணுற பதவி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன ஏஜ் மீட்டு, ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்மாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி லாஸ்ட் தேதிக்குள்ளே அனுப்ப பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே, காஞ்சிபுரம் மட்டுமல்லாது அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்கச்சக்கமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.